நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவெளிக்கு பிறகு நான் உங்களை சந்திக்கிறேன். அதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் ஐயனார் செல்வகுமார். இப்பொழுது நடந்து முடிந்த 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் என் பொண்ணு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுல மாட்டுடை போட்டி நடத்தினாங்க. அதில் என் பொண்ணு கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வேடம் அணிஞ்சு அவங்க வீரவசனம் பேசினாங்க. அந்த இதுக்கு உண்டான ஒரு உடுப்புகளை தான் நம்ம இது வரைக்கும் தயார் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க காணொலியில். இதுக்கு தேவையான பொருட்களை நாங்களே தான் சொந்தமாக தயார் பண்ணணும். இதுக்கப்புறம் அவங்க எப்படி அதில் நடித்தாங்க அப்படின்றத நம்ம காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வானம் பொழிகிறது, பூமி விழுகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் விளைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவேல் நீரை கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனி வாழ்வுள்ளவர்க்கு கஞ்சி களையும் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரி? யாரை கேட்கிறாய் வரி? போரெடுத்து நிற்க வைக்கும் மேலை நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரினுடைய போரெடுத்து தலைகளை நெற்கதிர்களால் குவித்து விஞ்சாக்கிறதே. விலகிச் செல்லுங்கள், துணிந்தவனுக்கும் தூக்கு மேலே பஞ்சு மெத்தை. அன்று போரிலே உயிரை சிந்தி என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச்சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, என் அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். கற்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்று இருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராய் பெறுவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசி. சுதந்திர போராட்டத்தை பற்றியும் அதில் கலந்துக்கிட்ட வீரர்களை பற்றியும் பள்ளிகளில் குழந்தைங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விழாக்கள்லாம் நடத்துகிறாங்க. அதில் என் பொண்ணு கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயனார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.